இந்த இடம் தானே, வாங்கல போவோம். அங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்களா தானே இருக்கும், வாங்கல. தம்பி லைட் எடுறா. இவனா இல்ல அவனா இல்ல இவனாடா? இவன் தானே? இவனை சும்மா விட விடால, இவனை அடிச்சு கொல்லணும்ல. தம்பி, நீ எனக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சிருந்தாலும் இன்னைக்கு அதை நீ நல்ல இடத்துல வச்சிருக்கு. இனிமே இந்த தம்பியோட தங்கச்சி பின்னாடி அலையிறத வச்சுக்கிட்டாரு. அந்த பொண்ணுக்கு நிச்சயமாயிட்டு. அண்ணா இவனெல்லாம் இப்படி சும்மா விட்டுட்டே போக கூடாது. அண்ணா அண்ணா வாங்க அண்ணா. இது எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு பார்க்கீங்களா? அதுக்கு நீங்க என்னோட வாழ்க்கையை ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். என்னோட பேர் தமிழ். இவங்க அடிக்க வந்தது என்னதான், ஆனா அடிக்காம போனதுக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 பேரும் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சின்ன பசங்க தான், ஆனா நல்ல பசங்க. இந்த ரயில்வே ட்ராக்ல தான் காலையில எழும்பி உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். நான் ஒரு சிவில் டிப்ளமோ ஹோல்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் காலையில எங்க தெரு வாண்டுங்க கூட கிரிக்கெட் விளையாட தயாராகிட்டு இருந்தோம். அப்பதான் பைக்ல வந்த என்னோட லைஃப் ட்ராக் சேஞ்சரை பார்த்தேன். எங்க கிட்ட வந்து அவளோட பைக் திடீர்னு நின்றுட்டு ஸ்டார்டிங் ட்ரபிளா இருந்துச்சு. நான் ஹெல்ப் பண்ணலாம்னு போவதுக்குள்ளே பைக் ஸ்டார்ட் ஆகி என்னை பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் அந்த பொண்ணு திரும்பி வரும்போது அவளை நாங்க எல்லாம் ரொம்ப கிண்டல் அடிச்சோம். அந்த பொண்ணும் தலையை குனிஞ்சபடியே போயிட்டா. அப்படி அவ போனாலும் அவளோட உருவம் இன்னும் என் மனசுக்குள்ளே நிலையா நின்றுட்டு. அதுக்கு அடுத்த நாளையிலிருந்து அவளை நான் சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஈவினிங் வரும்போதும் பார்க்க ஆரம்பித்தேன். நான் இப்படி தினமும் நிற்கிறதுக்கு காரணம் அவள் மேலே உள்ள ஒரு ஈர்ப்பு. என்னால் அவளை தினமும் பார்க்காம இருக்க முடியலை. அதுக்காக சில நேரம் என் வேலையை கூட விட்டுட்டு வந்து நிற்பேன். அவளை பார்க்கும்போதெல்லாம் என் ஹார்ட் எல்லாம் பின்னி எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டே எப்பவும் பைக்கில் ஸ்டன்ட்ஸ் பண்ணி ஆர்குட்லேயும் யூடியூப்லேயும் ரிலீஸ் பண்ணுவேன். இது எங்களுக்குலாம் ஒரு ஹாபி மாதிரி. அப்போ தான் அந்த பொண்ணு ஒரு லெட்டர் கீழே போட்டுட்டு போனான். நான் அந்த லெட்டர் பிரித்து பார்த்தேன். அதில் ஒன்றும் இல்லை. சச்சின்கிற ஒரு வாண்டு பையன் தான் அது மெழுகுவர்த்தியால் எழுதியிருக்கோம், அதை நெருப்பில் வச்சு பார்த்தா தான் தெரியும்னு சொன்னான். அப்படி நான் பார்த்தப்போ அந்த பொண்ணோட பெயர் தெரிஞ்சது, ஷாலினி. அவளோட மொபைல் நம்பரும் அதில் இருந்தது. அப்போ இருந்த சந்தோஷம் இருக்கே, அதுக்கு அடுத்த நாளையிலேருந்து ஷாலினி கிட்ட பேச ஆரம்பித்தேன். நான் என்னோட லைஃப்பை சந்தோஷமாக அனுபவிச்சேன்னு சொன்னால் அவள் கூட நான் பேச ஆரம்பித்தேன்னு. சிம்பிளாக இருந்த என்கிட்ட நிறைய மாற்றத்தை உருவாக்குனவ ஷாலினி தான். சொல்லப்போனால் என் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. இப்படியே சில நாள் போச்சு. ஒரு நாள் ஷாலினி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவளோட அண்ணன் கிட்ட மாட்டிக்கிட்டான். எனக்கு மூச்சே நின்று போன மாதிரி ஆயிட்டு. அவங்க அண்ணன் ராஜேஷ் என்னை பற்றி கேட்டான். நானும் சொன்னேன். அடுத்த நாளே என்னோட சைட்டுக்கு அவனோட ஜூனியரை கூட்டிகிட்டு வந்தான். அது வரைக்கும் ஷாலினி லாயர் ராஜேஷ் தங்கச்சின்னு எனக்கு தெரியாது. என்னை கூப்பிட்டான், என்னை அடிக்க முயற்சி பண்ணான். ஆனால் ஒன்றும் நடக்கலை. எனக்குள்ளேயும் பயம் உண்டு, ஆனால் நான் அதை காட்டிக்கிறது கிடையாது. பிறகு ஷாலினி அவகிட்ட டியூஷன் படிக்கிற சின்ன பொண்ணுங்க கிட்ட லெட்டர் அனுப்பிவிட்டா. அந்த லெட்டரில் ஷாலினி கிட்ட இப்போ மொபைல் இல்லைன்னு, அவள் நாளைக்கு என்னை பீச்சில் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா. அடுத்த நாள் ஷாலினி எனக்கு முன்னாடியே பீச்சுக்கு வந்துட்டா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதபடி அங்கே பல விஷயங்கள் நடக்க இருந்துச்சு.
அவன் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு அங்க நின்றுட்டு இருந்த போட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். திஸ் ஹைட் டர்ன்ட் அவர் லைஃப். அங்க ஒரு ரொம்ப பெரிய போதைப் பொருள் பாக்ஸ் மாற்றமே நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பெட்டியை கடலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவங்க எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க போய் ரொம்ப நேரமா ஷாலினியை தேடிட்டு இருந்தேன். பட் அவளை காணல. எனக்கு என்னமோ தோணிட்டே இருந்துச்சு அங்க என்னமோ நடக்க போகுதுன்னு. அங்க அவங்களுக்குள்ளேயே பெரிய மோதல் வந்துடுச்சு. ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு அங்க மஃப்டியில இருந்த ஆன்டி ட்ரக் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அவங்கள பிடிக்க வந்தாங்க. அதுக்குள்ள 2 பேர் ஓடிட்டாங்க. பட் மற்ற 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்து ஷாலினி பயந்துட்டா. அவளோட கொலுசு அந்த போட்ல இருந்த ரோப்ல மாட்டிக்கிடுச்சு. அவளை நான் பார்த்து ஓடி போனேன். எங்களை பார்த்த ஆஃபீஸர்ஸ் எங்கள் 2 பேர்த்தையுமே சந்தேகப்பட்டு கூப்பிட்டு கேட்டாங்க. நான் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஷாலினியை விமல் கடத்தல தான் மாட்டி விட்டேன். அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு ஷாலினியோட அண்ணன் லாயர் ராஜேஷ்னு தெரிஞ்சதும் அவருக்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. சாதாரண அந்த விமலோட வாழ்க்கையை நாங்கள் சொன்ன போய் தான் மாற்ற போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த 2 பேரையும் போலீஸ் விசாரணைக்காக கூப்பிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நாங்களும் கிளம்பி போயிட்டோம். இந்த சம்பவம் தான் என்னையும் ஷாலினியும் பிரித்தது. இந்த பெட்டி தான் என்னோட கதையில் வர விமலோட வாழ்க்கையை மாற்ற போகுது. ஆக்சுவலாக விமல் யாருன்னா, அவர் கொண்டு வந்த பாக்ஸில் என்னது இருந்ததுன்னா அது ஒரு நாய்க்குட்டி. அந்த நாய் எப்போவுமே ஊழ விட்டுட்டே இருக்கும். அதுதான் இந்த விமலுக்கு பிடிக்காது. அதனால அந்த நாயை நிறைய இடத்துல கொண்டு போய் விடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவர் பின்னாடியே வாழாட்டிட்டு ஓடி வந்துடும். அதனால தான் அந்த நாயை கடலில் கொண்டு போய் விடுறதுக்காக பாக்ஸில் இட்டு வந்திருக்காரு நம்ம விமல். அவரை ஜெயிலில் இருந்து வெளியே கொண்டு வந்தது இந்த ஸ்மக்லர் ஜானியும் லாயர் ராஜேஷும் தான். இவங்களோட கூட்டு முயற்சினால தான் விமல் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் ஷாலினிக்கும் இன்னொருத்தனுக்கும் கல்யாணம் நடந்துட்டு. இது எல்லாம் பார்க்கும்போது என்னோட லைஃபே சினிமா கதை மாதிரி ஆகிட்டு. நான் காதலிச்ச பொண்ணு இன்னொருத்தனோட மனைவியா பைக்கில் போகிறத பார்த்து என்னோட மனசு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லா உண்மையும் ஷாலினி மேரேஜுக்கு அப்புறம் விமல் என்கிட்ட சொன்னார். நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. காதல் ஒன்றும் கையில் வச்சுக்கிற கைக்குட்டை கிடையாது. கண்ணுக்கு எட்டி கை கேட்டாமல் போகின்ற காணல் நீர். இப்படிக்கு தமிழ்.